சாமானிய குணம் விசேஷ குணம்னு ரெண்டு இருக்குது. சாமானிய தர்மத்தில் அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகா, 5 விஷயம். அஹிம்சான்னா எந்த உயிரினத்துக்கு கூட இம்சையே பண்ணக்கூடாது. இப்போ தினம் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. இதை தவிர நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் கொசுலேருந்து ஆரம்பித்து எறும்புலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ பிராணிகள் வேறு செத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் சாகாமல் இருக்கிறதுக்கு எதுவும் இருக்கணுமோ அப்படி உயர்ந்த வாழ்க்கை வாழறது தான் அஹிம்சான்னு பேர். அந்த மாரி யாராலும் இல்லை. அஹிம்சா கொள்கை உள்ள புத்த மதம் இருக்கலாம், ஜெயின மதம் இருக்கலாம். ஆனால் அவங்களே ஹிம்சை இருக்குது. அவங்களும் சாப்பிட்றாங்களே தானோ. சாப்பிட்டா அந்த உயிரினை தயிச்சு தான் சாப்பிடணும். காய்கறிக்கெலாம் உயிரினம் இருக்க. கோதுமை சாப்பிட்டோம்னா கோதுமை செடியாக வளர்ந்து தானே அப்புறம் சாப்பிட்றோம். அரிசி சாப்பிட்றோம்னா அது உயிரினத்தால் தான் அவ்வளோ பெருசாக வளர்ந்த அப்புறம் சாப்பிட்றோம். யார் என்ன சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்றதுன்னு வந்ததுனால் அதில் உயிரின கொலை இல்லாமல் இல்லவே இல்லை. நம்ம சைவம் அசைவம் ரெண்டாக வச்சுருட்டோம். இந்த உயிரினங்கள்லாம் சாப்பிட்டாக்க அதுக்கு பரிகாரம் இருக்குது. வைஸ்வதேவம் போன்றவர்கள் இருக்குது. பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணால், விஷ்ணுக்கு நைவேத்தியம் பண்ணால், அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணால் சாப்பிடலான்னு பரிகாரம் பண்ணிக்கிறோம். ஆனால் நாடு மாடு மாதிரிகள்லாம் பலி கொடுத்து சாப்பிட்றோமே, அது பலி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பலி இல்லாமல் கஷாப் கடையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய ஹிம்சை. அந்த மாதிரி ஹிம்சை சாப்பிட்றதெல்லாம் அது அசைவம்னு விடுறோம். இதே வடநாட்டில் போனால் வைஷ்ணவ போஜனாலயான்னு எழுதிருப்பான். வைஷ்ணவ போஜனம்னா அங்கே இம்சை பிராணிகள்லாம் ஒன்றும் இருக்காது. இம்சை இல்லாத பிராணி தான் சாப்பிடணும் அங்கே பேர். இங்கே சைவ போஜனங்கிறோம், அங்கே வைஷ்ணவ போஜனங்கிறோம். ரெண்டு இடத்துலையும் என்னென்னா சைவத்தையும் சரி வைஷ்ணவம் சரி இம்சை பண்ணக்கூடாது சாப்பிட்றதுதான் அது தீர்மானம். அந்த மாதிரி சாப்பாட்டுலேருந்து ஆரம்பித்தா எல்லா விஷயங்களையும் ஹிம்சையே பண்ணாமல் ஒரு மனுஷன் வாழறதுக்கான ரொம்ப அவசியம். அஹிம்சா